கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவென்று வாழ்த்துகின்றோம். இன்றைக்கு நம்ம கிரேஸ் டிவிக்காக உங்களிடத்தில் பேச எத்தனைப்படுகிறேன். நம்ம கிரேஸ் டிவி தொடங்கி பல ஆண்டுகள் ஆகி இருக்கிறது. 60 லட்சம் பேர் இந்த கிரேஸ் டிவி மூலமாய் பயனடைந்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பு சகோதரர் சகோதரிகள் குடும்பம் இதில் ஒர்க் பண்ணுறவங்க, இதுக்காக எக்யூப்மெண்ட்ஸ், இந்த கம்ப்யூட்டர், லேப்டாப், இது மாதிரி நிறைய ஒரு ஆஃபீஸ் எடுத்து இதை அழகாக மெயின்டைன் பண்ணுறார் அன்பு சகோதரர் அவர்கள். அவரோட கரங்களை ஸ்திரப்படுத்தும்படி பைபிள் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உண்மையை நீங்கள கொடுக்குறவங்க தான், பலவிதமான ஊழியங்களை தாங்குகிறவங்க தான். உங்களை வறுமையிலும் உங்களை இல்லாமையிலும் கூட பல ஊழியங்களை நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. அதே வேளையில் தொடர்ந்து இந்த ஊழியங்கள் செயல்படுத்தும்படியா, ஏனென்றால் இப்பொழுது நம்ம கிரேஸ் டிவி சாதாரணமாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசிசிஎல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசிசிஎல்லை நம்ம இதை ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதற்கான பண தேவைகள் அதிகமாக இருக்குது. உண்மையில் அடியில் கூட இந்த கிரேஸ் டிவியில் அடிக்கடி மெசேஜ் கொடுப்பேன். உண்மையில் அன்பு பிரதர் அதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பணம் இதை தாங்க அப்படின்னு கேட்காம ஒவ்வொரு நாளும் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய ஊழியர்கள் இங்கே வருகிறார்கள், பாடுகிறார்கள், டிஸ்கஷன் செஷன் இருக்குது, உங்களுக்காக ஜோம் பண்ணுறாங்க, லைவ் ப்ரோக்ராம் இருக்கிறது. ஸோ உங்களுக்காய் ஜெபிக்கிற, உங்களுக்காய் திறப்பின் வாசன் இருக்கிற கிரேஸோட ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் அன்பு சகோதரர் சந்திரமோகன் ஐயா அவர்களுக்காக, அவரோட ஊழியங்களுக்காக, அவரோட ஆஃபீஸ்க்காக நீங்கள் தயவாய் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன ஜபம் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும். எலியாவின் சின்ன ஜபம் தான் என்னை கேட்டலும் அப்படின்னு சொன்னார் பாருங்களேன். என்னை கேட்டலும் அவ்வளோதான், வானத்தின் அக்கினி இறங்கி ஒரு பெரிய அற்புதத்தை அங்கு அற்புதத்தை நாம் பார்த்தோம். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காணும்படியா, அற்புதங்களை காணும்படியா, ஒருவேளை சிறிய அடைதான், ஒரு சிறிய காணிக்கையாக கூட இருக்கலாம், ஒரு சிறிய ஜபமாக கூட இருக்கலாம், அது ஒரு பெரிய ஆஸ்வாத்தை கொண்டு வரும். அதனால் அந்த சாரிபாத் கதை கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அடையும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாவதான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது 3.5 வருடங்கள் அந்த அம்மா அந்த பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகாமல் இருந்தார்கள். அதனால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். கர்த்தரை குறித்து, அவர் வார்த்தைகளை குறித்து அநேகருக்கு 60 லட்சம் ஜனங்களுக்கு இந்த தொலைக்காட்சி வழியால் அது ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே அன்பு சகோதரருக்காக, கிரேஸ் டிவி குடும்பத்திற்காக நீங்கள் தயவாய் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் நீங்கள் ஒரு பொருத்தனை எடுக்கிறீங்களா, நான் ஒரு நிமிஷம் கிரேஸ் டிவிக்காக ஜோம் பண்ணுவேன் அப்படி பொறுத்தன கரங்களை தூக்கி ஒரு அலையிலே சொல்லிடுங்க. ஒரு நிமிடம் உங்களை நிறைய நேரம் ஜோம் பண்ண சொல்ல ஏன்னா நீங்கள் நிறைய அலுவல்களுக்கும் நிறைய வேலை இருக்கும், கைகளின் பிரயாசத்தை சாப்பிடும் பைபிள் சொல்லுது இல்லையா. ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட், யூ ஹாவ் டு கெட் மணி, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஒரு நிமிடம் கிரேஸியை ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த காணிக்கைகளை, உங்களை பர்த்டேஸ் இல்லை வெட்டிங் டேஸ் இல்லை ஒரு பொருத்தனை காணிக்க இல்லை ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் எங்கேயாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கினா, இந்த ஊழியம் கிராமங்களில் பட்டி தொட்டிகளிலெல்லாம் கர்த்தரை குறித்து அறியாதவர்களாம் இந்த டிவி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்கு உங்களோட சிறிய காணிக்கை பெரும் உதவியாக இருக்கும். இதை நீங்கள் செய்வீங்க நம்புறேன். In the name of Jesus, I wish you all. ஜெபம் பண்ணலாங்களா? அன்பின் பரலோக ராஜா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே, என் நாமம் தரித்த என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, அப்படி போல் ஆண்டவரே எல்லா சூழல்களில் எல்லா தேவைகளுக்கு மத்தியில் என் அன்பு கிரேஸ் டிவி குடும்பத்தை, என் அன்பு சகோதரரை நீர் ஆசீர்வதித்து வருகிறீர் ஆண்டவரே. ஒரு நாளும் இந்த ஊழியம் தடைப்படாம, இந்த பணம் கட்டல, அதனால லைன் கொடுக்கல, கேபிள் கொடுக்கல, அப்படிலாம் இல்லாதபடி ஆண்டவரே ஒரு நாளும் இயக்குகிறீர் ஆண்டவரே, ஒரு நாள் வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரமும் புயமும் எங்களோடு கூட வருகிறது ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறது ஆண்டவரே. அப்பா அந்த கிரேஸ் தொலைக்காட்சி வழியா அநேக ஆண்டவரே பயனடைந்து கொண்டு இருக்கிறார்களே, அந்த லைவ் ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு நாளும் எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே கதறி அழுது ஜெபித்து உம்முடைய கரத்தில் அற்புதத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களே, அப்படி போல் ஆண்டவரே இந்த டிவியை பார்த்துக்கிற ஒவ்வொரு மனதில் கர்த்தர் கிரியை செய்யும்படியா, அவள் குடும்பங்களை ஆஸ்வதிக்கும்படியா, வேலைகளை ஆஸ்வதிக்கும்படியா, உழைப்புகளை ஆஸ்வதிக்கும்படியா, கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் சொன்னீங்களே அந்த வார்த்தைகளை நிறைவேற்றி ஆண்டவரே அவரவர் ஆண்டவரே யோபுக்கு ஒவ்வொரு வெள்ளியும் ஒவ்வொரு பொண்ணும் கொடுத்தார்கள் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, யோபின் முன் நிலைமை பார்க்கிலும் கர்த்தர் பின் நிலைமை ஆசீர்வதித்தார். முதலாவது எங்கள் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமை அதிகமாக இருக்கும்படியா முதல் கந்தாய தத்தி பழங்களையும் முதல் கந்தாயத்து திராட்சை பழங்களையும் ஆண்டவரே உம்முடைய கூடைகளிலே கொண்டு வரும்படியாய் கர்த்தாவே, உமக்கென்று தசமாவும் கொண்டு வரும்படியாய் கர்த்தாவே. ஒருவேளை ஆண்டவரே அந்த ஊழியங்கள் 60 லட்சம் ஆண்டவரே இன்னும் 160 லட்சம் ஜனங்கள்
இடங்களுக்குள்ளாய் செல்லும்படியா உம் நாமம் ஆண்டவரே இந்த தேசம் எங்கள் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் பரவி பாயும்படியா ஆண்டவரே நீர் கிரியை செய்ய ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனதில் நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு அப்பத்தை ஆஸ்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு எண்ணெயை ஆஸ்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தண்ணீரை ஆஸ்வதிங்க கர்த்தாவே. வேதம் சொல்கிறது ஈசாக்கு விதை விதைத்தான். தேவனாகிய கர்த்தர் அந்த விதைகளை ஆசீர்வதித்ததினாலேயே அவன் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். நாம் ஆண்டவரே ஒருவேளை என் அன்பு குடும்பத்தாடைய உழைப்புகள், பிரயாசங்கள், வியாபாரங்கள், பிஸ்னஸ், சொந்த தொழில்கள் ஆண்டவரே, எங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஐடி ஃபீல்ட் எதெல்லாம் வேலை செய்கிறாங்களோ ஒரு சிறு வேலை செய்யலாண்டவரே, ஒரு சின்ன வேலை செய்யலாண்டவரே, ஒரு கம்மி சம்பளத்துக்கு வேலை செய்யலாண்டவரே. ஆனால் எலியா சொன்னார், எனக்கு ஒரு சின்ன அடையை கொண்டு வரையா, எனக்கு ஒரு சின்ன அடை கொண்டு பயப்படாத பயப்படாத, எனக்கு ஒரு சின்ன அடையை கொண்டு வான்னு சொன்னார் ஆண்டவர். அந்த சிறிய அடை 3.5 வருடம் பஞ்சங்களுக்கு போதுமானதாக இருந்தது. அப்படியா ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை ஆஸ்வதித்த ஆண்டவரே, அவர் ஒவ்வொரு சிறியரை கொடுக்க முடியும். கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே உங்களை பிரசன்னம் இறங்குவதாக. சீனாய் மலையில் இறங்கின செக்கினா மகிமை இறங்குவதாக. அந்த மலை முழுவதும் அக்கினியாய் மூடிச்சு ஆண்டவரே. அங்கே எல்லாம் ஆண்டவரே அக்கினிமயமாக இருந்தது, பூமியிலாது இருந்தது. உம்முடைய மகிமை ஒவ்வொரு வீட்டின் மேல் இறங்கட்ட ஆண்டவரே. பாதுகாப்பின் தெய்வதூதரை கட்டவிழ்க்கிற ஆண்டவரே. ஒரு குடாரத்தில் ஆட்டுக்குடியின் ரத்தம் தெளிக்கிற ஆண்டவரே. சுகித்திருக்கணுமே, வாழ்ந்திருக்கணுமே, வளர்த்திருக்கணுமே. இந்த ஜெபத்துக்கு பிறகு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது தடைகள் உடைக்கப்படும்படியா, கட்டுகள் முறிக்கப்படும்படியா, கிரியைகள் மாற்றப்படும்படியா, வியாதிகள் ஒழிந்து போகும்படியா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொன்னீங்க ஆண்டவரே. ஒரு புதிய காரியத்தை, பெரிய காரியத்தை அப்ப இந்த நாள்ல ஆண்டவரே, the day itself நீங்க நாளைக்கு வா இன்னைக்கு வா சொல்ற தேவன் இல்ல, இன்றைக்கு ஆஸ்வதிக்கிற தேவன். யாரெல்லாம் ஆண்டவரே எந்த பொருத்தனையோடு இந்த ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து செய்து கொண்டு இருக்கிறார்களோ இப்பொழுதே மாற்றங்களும் மாற்றுருவாக்கங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் தோன்றும்படியாக கர்த்தாவே அநேகர் எழும்ப போறாங்க. இந்த மந்த் எண்டுக்குள் ஆண்டவரே அநேகர் போன் கால் பண்ண போறாங்க. நெடுநாளா இந்த கடன் இருந்தது, நெடுநாளாய் தடை இருந்தது, நெடுநாளா வீடுகள் குறித்த காரியத்தில், நிலங்கள் குறித்த காரியத்தில், சொத்துக்கள் குறித்த காரியத்தில் நான் அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். இந்த ஜெபத்துக்கு பிறகு தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். உயர்த்த போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அவர் தங்களுடைய காணிக்கைகளினால உங்களை கனம் பண்ண போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே என்னை கனம் பண்ணா நான் கனம் பண்ணுவேன், என்னை தேடி நான் தென்படுவேன் அப்படின்னு சொன்னீங்களே, உங்களை கனப்படுத்த போகிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் நன்றி. விசேஷமாய் ஆண்டவரே குடும்பங்களுக்காக, பணியாளர்களுக்காக, ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் பிரதருக்காக, சிஸ்டருக்காக, ஒவ்வொருவருக்காய் துதிக்கிற ஆண்டவரே. இதிலிருந்து பயன்பெறுகிற அநேக பாஸ்டர்ஸ்க்காக, ஒவ்வொரு சர்ச்சஸ்க்காக, ஒவ்வொரு குரூப்ஸ்க்காக, ஒவ்வொன்றுக்காய் நன்றி 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 ஆண்டவரே. அவரவருக்கான மின்னல்கள், அவரவருக்கான வயல்வெளிகள், அவருக்கான மழையை தேவன் கட்டவிழ்த்து தருவீராக ஆண்டவரே. அப்பா நீங்க சொன்னீங்க, நிச்சயமாக நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆஸ்வதித்து உங்கள் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த வாக்குத்தத்தத்தின் கர்த்தர் தந்த அதிகாரத்தின் வழியே ஒவ்வொரு குடும்பத்தை வாழ்த்தி 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 ஆஸ்வதிக்கிறோம். எங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். அல்லேலூயா.